ஜெம் டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கங்களை கூறிக்கொண்டு எப்போதும் போல் விநாயகப் பெருமானை முழுமுதற் கடவுளை முதலிலே வணங்கிக் கொண்டு இன்றைய 12 ராசிகளுக்கான பலன்களை காணலாம். இன்று 2/7/2025 ஆனி மாதம் 18ஆம் நாள் விஸ்வாவசு வருடம். இன்றைய சூரிய உதயம் காலை 5:46 சூரிய அஸ்தமனம் மாலை 6:39 இன்றைய ஆதிக்க கிரகம் புத பகவான். இன்று நாம் வழிபட வேண்டிய தெய்வம் பெருமாள் வழிபாடு செய்ய வேண்டும். இன்று நல்ல சுப முகூர்த்த நாள். இன்றைய நாளிலே மன வாழ்க்கையிலே அடியெடுத்து வைக்கின்ற தம்பதிகளுக்கெல்லாம் நெஞ்சார்ந்த ஆசீர்வாதங்களை தெரிவித்துக் கொண்டு இன்றைக்கு மேலும் ஒரு விசேஷம் உத்திரம், ஆணி உத்திரம். மேலும் இன்றைய நாள் அஷ்டமி திதி. இன்று சுப முகூர்த்த நாள் மட்டுமல்ல, ஆணி உத்திரம், அதேபோல் வளர்பிறை அஷ்டமி. இன்றைய நல்ல நேரம் காலை 9:15 முதல் காலை 10:15 வரை. அதேபோல் மாலை 4:45 முதல் மாலை 5:45 வரை. இன்றைய ராகு காலம் மதியம் 12 முதல் 1:30 வரை. யமகண்டம் காலை 7:30 முதல் காலை 9 வரை. குளிகை நேரம் காலை 10:30 முதல் மதியம் 12 வரை. இன்றைய சுபகோரை புதன் கோரை நேரம் காலை 6 முதல் 7 வரை. இந்த நேரத்திலே என்ன செய்யலாம்? கலை, கல்வி மற்றும் எழுத்து தொடர்பான வேலைகளை தொடங்க சிறப்பான நேரம் இந்த நேரம். வழக்கு தொடர்பாக வழக்கறிஞர்களை அணுகுவதற்கும், ஜாதகம் பார்ப்பதற்கும், புதிய கணக்கு தொடங்குவதற்கும், புதிய தொழில் தொடங்குவதற்கும், விதை விதைக்கவும் உகந்த அருமையான நேரம். இந்த நேரத்திலே இந்த செயல்களை செய்ய அதிலே மாபெரும் வளர்ச்சி ஏற்படும். தடைகள் தவிடுபொடி ஆகும். அதேபோல் இன்றைய நாளிலே கவனமாக இருக்க வேண்டிய ஹோரை செவ்வாய் ஹோரை. நேரம் காலை 10 முதல் 11 வரை. இப்படி நேரம் சரியில்லாத ஹோரைகளிலே நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால், நமக்கு நேரம் இருந்தால் கோவிலிலே போய் அமர்ந்து விடலாம். அந்த 1 மணி நேரம் கோவிலிலே அமர்ந்து இறை தியானம் செய்ய நமக்கு எந்த விதமான பிரச்சனைகளும் ஏற்படாது. அலுவலகத்திலே இருக்கின்றோம், வேலையிலே இருக்கின்றோம் என்றால் மனதுக்குள்ளே உங்களுடைய குலதெய்வத்தினுடைய நாமத்தையும் உங்களுக்கு இஷ்ட தெய்வத்தினுடைய நாமத்தையும் சொல்லிக்கொண்டே இருங்கள். அந்த நேரத்திலே அதிகம் பேசாதீர்கள் யாரோடும். இப்படி பார்த்து கொள்ளலாம். கெட்ட நேரங்களிலே நாம் நம்மை காத்து கொள்ளலாம். இன்றைய நட்சத்திரம் இன்று மதியம் 2:21 வரை உத்திரம், அதன் பின்பு ஹஸ்த நட்சத்திரம். இன்றைய திதி இன்று மதியம் 2:59 வரை வளர்பிறை சப்தமி, அதன் பின்பு அஷ்டமி திதி வருகின்றது. இன்றைய சந்திராட்டம நட்சத்திரம் இன்று மதியம் 2:21 வரை அவிட்டம் நட்சத்திரத்துக்கு சந்திராட்டமும், அதன் பின்பு சதயம் நட்சத்திரத்துக்கு சந்திராட்டமும் துவங்குகின்றது. கவனமாக இருக்க வேண்டும். தொடர்ந்து நாம் காண இருப்பது மேஷம் முதல் மீனம் வரை 12 ராசிகளுக்கான பலன்களை. மேஷ ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி செவ்வாய் ராசிக்கு 5ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்றைய நாளிலே ஒரு சிலருக்கு வேலை மாற்றம் உண்டாகும். அலுவலகத்திலே வேலை பளு அதிகமாக இருக்கும். தேவையில்லாமல் மற்றவர்களுடைய விஷயங்களிலே தலையிடக்கூடாது. மௌனத்தை கடைபிடிக்க வேண்டும். குலதெய்வ வழிபாடு மிக மிக முக்கியம். இன்றைய நாளிலே வீண் வாக்குவாதங்களை எல்லாம் தவிர்க்க வேண்டிய நாள். காரிய அனுகூலம் உண்டாகும். மேலதிகாரிகளால் நெருக்கடிகள் உண்டாகும். தொழிலிலே புதிய முதலீடுகளை, புதிய முயற்சிகளை தவிர்க்க வேண்டிய நாள். வெளியூ பிரயாணங்கள் செல்வதை தவிர்க்க வேண்டும். புதிதாக கடன் வாங்காதீர்கள், கடன் கொடுக்காதீர்கள். உத்தியோக உயர்வு, பணியிட மாற்றம் போன்றவை கிடைக்கும். ஆகவே இன்றைய நாளிலே 50க்கு 50 இருக்கின்றது. 50% நல்ல நாளாக இருக்கின்றது. 50% அசுப நாளாக இருக்கின்றது. ஆகவே இன்றைய நாளிலே நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? மௌனத்தை அதிகம் கடைபிடிக்க வேண்டும். குலதெய்வ வழிபாடு செய்ய வேண்டும். பெருமாள் வழிபாடு செய்யுங்கள். வாழ்த்துக்கள். ரிஷபராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி சுக்கிரன் ராசியிலேயே இருக்கின்றார். ஆகவே இன்றைய நாளிலே குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருக்கின்ற தம்பதிகளுக்கு சந்தான பிராப்தி உண்டாகும். நீங்கள் செய்யும் செயலிலே உங்களுக்கு பெயரும் புகழும் உண்டாகின்ற அற்புதமான நாள். வெளியூர் பிரயாணங்கள் எல்லாம் பெரும் வெற்றியை தரும். உறவினர்களோடு இருந்து வந்த மன வருத்தங்கள் எல்லாம் தீரும். வேலையிலே காத்திருந்த இடமாற்றம் அமையும். முன்னோர்களுடைய சொத்திலே இருந்து உங்களுக்கு வர வேண்டிய பங்கு கைக்கு வரும்.
கடன் பிரச்சனைகள் தீரும், பண வரவு அதிகரிக்கும், பொருளாதாரம் திருப்திகரமாக இருக்கும், தொட்டதெல்லாம் பொன்னாக கூடிய அற்புதமான நாள். பிள்ளைகளால் பெருமை ஏற்படும், வாழ்க்கை துணையால் மகிழ்ச்சி உண்டாகும். எல்லா வகையிலும் சிறப்பான நாளாக இருக்கின்றது இன்றைய நாளிலே. இன்றைய நாள் என்ன செய்ய வேண்டும்? பெருமாள் வழிபாடு செய்ய வேண்டும். மேலும் நற்பலன்களை பெறுங்கள். மொத்தத்தில் மனம் உற்சாகமாக காணப்படக்கூடிய நல்ல நாள். வாழ்த்துக்கள். மிதுன ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி புதன் ராசிக்கு 2ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்றைய நாளிலே உங்களுடைய மனக்குழப்பங்கள் எல்லாம் தீர்ந்து மனதிலே தெளிவு ஏற்படும். கடன் தொல்லைகள் விலகும், தொழிலிலே நல்ல முன்னேற்றம் உண்டாகும். திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இனிதே முடிகின்ற நாள். கணவன் மனைவிக்குள் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கும். உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். வீடு கட்டுவதற்கான முயற்சிகளிலே பெரும் வெற்றி கிடைக்கும். புதிய வீட்டிற்கு சிலர் குடிபோவீர்கள். பொருளாதாரம் திருப்திகரமாக இருக்கும். காரிய அனுகூலம் உண்டாகின்ற நாள். உத்தியோக வகையிலே நல்ல மாற்றம் ஏற்படும். தாய் வழி சொந்தங்களின் உதவிகள் எல்லாம் கிடைக்கின்ற அற்புதமான நாள். மொத்தத்தில் இன்றைய நாள் சிறப்பான நாள். பெருமாள் வழிபாடு செய்யுங்கள். வாழ்த்துக்கள். கடகராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்றைய நாளிலே பயணங்கள் அதிகமாக மேற்கொள்வீர்கள். எதிர்பார்த்த விஷயங்கள் எல்லாம் நல்லபடியாக நடக்கும். இளைய சகோதரர்கள் மூலம் அனுகூலம் உண்டாகும். நீங்கள் நினைத்தது அனைத்தும் நல்லபடியாக நடக்கக்கூடிய நல்ல நாளாக இருக்கின்றது. தொழில் மற்றும் வியாபாரத்திலே சிறப்பான முன்னேற்றம் உண்டாகும். உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். வீடு வண்டி வாகன யோகம் உண்டாகும். அலுவலகத்திலே புதிய பொறுப்புகள் மகிழ்ச்சியை தரும். கூட்டுத் தொழிலிலே புதிய முதலீடு செய்வீர்கள். திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் கைகூடி வருகின்ற நாள். நண்பர்கள் உறவினர்கள் மூலம் நல்ல ஆதாயம் உண்டாகும். உத்தியோக உயர்வும் பதவி உயர்வும் உண்டாகின்ற நாள். குழந்தைகளால் மகிழ்ச்சி உண்டாகும். காரிய தடைகள் விலகும். மொத்தத்தில் இன்றைய நாள் அற்புதமான நாள். பெருமாள் வழிபாடு செய்யுங்கள். வாழ்த்துக்கள். சிம்ம ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி சூரியன் ராசிக்கு 11ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்றைய நாளிலே உங்களுக்கு திடீர் பண வரவுகள் உண்டாகும். சுபகாரியங்கள் நல்லபடியாக நடக்கின்ற அற்புதமான நாள். குடும்பத்திலே ஒற்றுமை சந்தோஷத்தை தரும். கூட்டு தொழிலிலே லாபங்கள் அதிகரிக்கும். சொந்தத்திலே திருமணம் நிச்சயமாகும். அதேபோல் சுபவிரயங்கள் ஏற்படக்கூடிய நாள். ஏதேனும் நகை பொருட்கள் இப்படி வாங்குவீர்கள். வாங்கி சுப செலவு செய்வீர்கள். புதிய வேலை தேடிக் கொண்டிருப்பவர்களுக்கு வேலை கிடைக்கும். அதேபோல் வேலையில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வோடு வேலை மாற்றம் உண்டாகும். தொழில் மற்றும் வியாபாரத்திலே நல்ல லாபம் உண்டாகும். நண்பர்கள் மூலம் அனுகூலம் உண்டாகின்ற நாள். பழைய பாக்கிகள் வசூலாகும். உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் கிடைக்கும். சிறப்பான நாள் இது. இன்றைய நாளிலே பெருமாள் வழிபாடு செய்யுங்கள். மேலும் நற்பலன்களை பெறுங்கள். வாழ்த்துக்கள். கன்னியா ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசியிலேயே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி புதன் ராசிக்கு 11ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்றைய நாளிலே உங்களுடைய பொருளாதாரம் நன்றாக இருக்கும். திருப்திகரமாக இருக்கும். பல வகைகளிலே பணம் வரும். பிள்ளைகளால் பெருமை ஏற்படுகின்ற நாள். நீங்கள் எடுக்கின்ற முயற்சிகளிலே உங்களுக்கு வெற்றிகள் தேடி வருகின்ற நாள். அதேபோல் வாழ்க்கை துணையால் மகிழ்ச்சி உண்டாகின்ற நாள். சிறப்பான நாளாக இருக்கின்றது. அதேபோல் வேலை தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். சொந்த தொழில் செய்பவர்களுக்கு அதிலே நல்ல லாபங்கள் கிடைக்கின்ற நல்ல நாள். நினைத்த காரியங்கள் எல்லாம் நல்லபடியாக நடக்கக்கூடிய நல்ல நாள். உடல் ஆரோக்கியத்திலே நல்ல முன்னேற்றம் உண்டாகும். பூர்வீக சொத்திலே இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் சரியாகும். பணம் பல வகைகளிலே கைக்கு தேடி வரும். மனம் சந்தோஷமாக இருக்கின்ற நாள். கணவன் மனைவிக்குள் இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் தீரும். மொத்தத்தில் இன்றைய நாள் அற்புதமான நாளாக இருக்கின்றது. மேலும் நல்ல பலன்களை பெறுவதற்கு பெருமாள் வழிபாடு செய்யுங்கள். வாழ்த்துக்கள். துலாம் ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி சுக்கிரன் ராசிக்கு 8ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்றைய நாளிலே உங்களுக்கு வெளிநாடு செல்கின்ற முயற்சிகள் வெற்றி கிடைக்கும். அதேபோல் குடும்பத்திலே கணவன் மனைவிக்குள் சண்டை சச்சரவுகள் ஏற்பட்டு விலகுகின்ற நாள். மௌனத்தை கடைபிடிக்க வேண்டும். அதிகம் பேசாதீர்கள். அலுவலகத்திலே பணிச்சுமை அதிகமாக இருக்கும். நண்பர்கள் மூலம் உதவிகள் கிடைக்கும். என்றாலும் நீங்கள் ஜாக்கிரதையாக பேச வேண்டும். உங்களுடைய வாய்மொழி மூலம் இன்றைய நாளிலே பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கின்றது. ஆகவே கவனமாக இருக்க வேண்டும்.
கூட்டு தொழிலிலே மன வருத்தங்கள் உண்டாகலாம். குலதெய்வ வழிபாடு மன அமைதியை தரும். உத்தியோகத்திலே இருப்பவர்கள் பணியிலே கூடுதல் கவனம் செலுத்த வேண்டிய நாள். வீடு வண்டி சம்பந்தமான விரய செலவுகள் சிலருக்கு ஏற்படலாம். காரிய தடைகள் ஏற்பட்டு விலகுகின்ற நாள். தடைகள் நீங்க என்ன செய்ய வேண்டும்? பெருமாள் வழிபாடு செய்ய வேண்டும். துளசி வாங்கி சாற்றுங்கள் பெருமாளுக்கு. வாழ்த்துக்கள். விருச்சிக ராசி அன்பர்களே, இந்த சந்திரன் உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி செவ்வாய் ராசிக்கு 10ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்றைய நாளிலே நீங்கள் நினைத்ததெல்லாம் நல்லபடியாக நடக்கக்கூடிய நாள். முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக கிடைக்கும். கணவன் மனைவிடையே நல்ல ஒற்றுமை ஏற்படும். குழந்தைகளால் மகிழ்ச்சி உண்டாகும். உறவினர்களால் நல்ல ஆதாயம் உண்டாகின்ற நாள். தந்தை வழி சொத்துக்கள் கைக்கு வரும். புதிய வேலை வாய்ப்புகள் உண்டாகும். உங்களுடைய முயற்சிகள் எல்லாம் பெரும் வெற்றியை பெறுகின்ற நல்ல நாள். குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருக்கின்ற தம்பதிகளுக்கு சந்தான பிராப்தி உண்டாகும். உத்தியோகத்திலே சம்பள உயர்வு, பதவி உயர்வு போன்றவை கிடைக்கும். திருமண பேச்சுவார்த்தைகள் சுகமாக முடியும், சுபமாக முடியும். மொத்தத்தில் இன்றைய நாள் அற்புதமான நாள். பெருமாள் வழிபாடு செய்யுங்கள், மேலும் நற்பலன்களை பெறுவீர்கள். வாழ்த்துக்கள். தனுராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி குரு ராசிக்கு 7ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்றைய நாளிலே உங்களுக்கு தொழிலிலே நல்ல லாபங்கள் ஏற்படும். நீங்கள் எடுக்கின்ற முயற்சிகளிலே பெரும் வெற்றி கிடைக்கின்ற நல்ல நாள். எதிர்பார்த்த விஷயங்கள் எல்லாம் நல்லபடியாக நடக்கும். சுபகாரியங்கள் நடக்கக்கூடிய அற்புதமான நாள். வேலை இல்லாதவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் கிடைக்கின்ற நாள். கடன் பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். சகோதர ஒற்றுமை அதிகரிக்கும். சகோதரிகளால் நன்மைகள் நடக்கும். பொருளாதாரத்திலே பெரும் வளர்ச்சி உண்டாகும். குடும்ப ஒற்றுமை சந்தோஷத்தை தரும். வீடு வண்டி வாகன மாற்றம் ஏற்படும். எல்லா வகையிலும் சிறப்பான நாளாக இருக்கின்றது. இன்றைய நாளிலே பெருமாள் வழிபாடு செய்து மேலும் நற்பலன்களை பெறுங்கள். வாழ்த்துக்கள். மகர ராசி அன்பர்களே, இந்த சந்திரன் உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி சனி ராசிக்கு 2ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்றைய நாளிலே உங்களுக்கு எல்லா விதமான பாக்கியங்களும் கிடைக்கின்ற நல்ல நாள். புதிய தொழில் தொடங்கும் முயற்சிகள் எல்லாம் பெரும் வெற்றியை பெறும். கணவன் மனைவியிடையே நல்ல ஒற்றுமை ஏற்படும். நினைத்த காரியங்கள் நினைத்தபடி நிறைவேறுகின்ற நல்ல நாள். கூட்டு தொழிலிலே நல்ல லாபங்கள் வரக்கூடிய நாள். வேலை மாற்றம் ஒரு சிலருக்கு உண்டாகும். அது நல்ல மாற்றமாக இருக்கும். பொருள் வரவும் தனலாபமும் அதிகரிக்கின்ற நாள். திடீர் அதிர்ஷ்டங்கள் தேடி வரும். தொழில் மற்றும் வியாபாரத்திலே சிறப்பான வளர்ச்சி ஏற்படும். திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இனிதே முடியும். கடன் தொல்லைகள் விலகுகின்ற நாள். சிறப்பான நாளாக இருக்கின்றது. இன்றைய நாளிலே மேலும் வெற்றிகளை பெறுவதற்கு பெருமாள் வழிபாடு செய்யுங்கள். கும்பராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்திலே இருக்கின்றார். ராசி அதிபதி சனி ராசியிலேயே இருக்கின்றார். இன்று நாள் முழுவதும் உங்களுக்கு சந்திராட்டமும். மௌனத்தை கடைபிடியுங்கள். யாரிடமும் அதிகம் பேசாதீர்கள். கோபத்தை முற்றிலுமாக குறைத்து கொள்ளுங்கள். புதிய முயற்சிகளை, புதிய முதலீடுகளை தள்ளி போடுவது நல்லது. கணவன் மனைவிக்குள் வாக்குவாதங்களை தவிர்க்க வேண்டிய நாள். வெளியூர் பிரயாணங்களை தவிர்க்க வேண்டிய நாள். சென்றுதான் தீர வேண்டும் என்றால் பெருமாள் கோவிலுக்கு சென்று ஒரு நெய்தீபம் ஏற்றுங்கள். விநாயகப் பெருமானுக்கு ஒரு அருகுமுள் மாலை சாற்றி உங்களுடைய பயணத்தை தொடங்குங்கள். குலதெய்வ வழிபாடு வெற்றியை தரும். மொத்தத்தில் இன்றைய நாளிலே மிக மிக கவனமாக இருக்க வேண்டும். புதிய முயற்சிகள் வேண்டாம். புதிய முதலீடுகள் வேண்டாம். மௌனத்தை கடைபிடியுங்கள். கோபத்தை முற்றிலுமாக குறைத்துக் கொள்ளுங்கள். பெருமாள் வழிபாடு செய்யுங்கள். வாழ்த்துக்கள். இறுதியாக மீனராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி குரு ராசிக்கு 4ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்றைய நாளிலே திருமணம் சிலருக்கு நிச்சயமாகும். சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இனிதே முடியும். உங்களுடைய முயற்சிகள் எல்லாம் பெரும் வெற்றியை பெறுகின்ற நல்ல நாள். பொருளாதாரம் திருப்திகரமாக இருக்கும். பிள்ளைகளால் பெருமை ஏற்படும். வாழ்க்கை துணையால் மகிழ்ச்சி உண்டாகும். நண்பர்கள் மூலம் அனுகூலம் உண்டாகும். வீடு வண்டி வாகன மாற்றம் ஏற்படும். பழைய பாக்கிகள் வசூலாகின்ற நாள். காரிய வெற்றிகள் உண்டாகும். உறவினர்களோடு இருந்த அந்த மன வருத்தங்கள் எல்லாம் தீரும். தொழில் மற்றும் வியாபாரத்திலே சிறப்பான முன்னேற்றம் ஏற்படும். அலுவலகத்திலே இருந்து வந்த நெருக்கடிகள் குறையும். சிறப்பான நாளாக இருக்கின்றது இன்றைய நாள். இன்றைய நாளிலே பெருமாள் வழிபாடு செய்து மேலும் நற்பலன்களை பெறுங்கள். வாழ்த்துக்கள். 12 ராசியினருக்கும் இன்றைய நாளில் சிறப்பாக இருக்க பிரார்த்திக்கின்றேன். நன்றி, வணக்கம். இன்றைய ஆன்மீக தகவல். சிவபெருமானுடைய தனிப்பெரும் தொண்டர்களிலே ஒருவர் நந்தீஸ்வரர்.
ஈஸ்வர பட்டம் பெற்ற ஒரு சில தெய்வங்களிலே இவர் முதன்மையானவர். நந்தீஸ்வரர், சனீஸ்வரர், ராவணேஸ்வரர், இப்படி ஈஸ்வர பட்டம் என்பது ஒரு சிலருக்கு மட்டுமே கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அந்த ஈஸ்வர பட்டங்கள் பெற்றவர்களிலே முதன்மையானவர் நந்தீஸ்வரர். நந்தி பகவானை வழிபட்டால் சிவபெருமானை வழிபட்ட பலன் கிடைக்கும். நந்தி வேறல்ல, சிவன் வேறல்ல. சிவபெருமானுடைய மனசாட்சியாக இருப்பவர் நந்தீஸ்வரர். ஆகவே இந்த நந்தியம் பெருமானை வணங்குபவர்களுக்கு நல்ல ஒரு ஞானம் கைகூடும். குறிப்பாக இந்த இசைக்கருவிகள் கற்றுக்கொள்கிறார்களே, தாளவாத்தியங்கள் கற்றுக்கொள்கிறார்களே, இவர்கள் எல்லோரும் நந்தியம் பெருமானை வணங்க அவர்களுடைய இசை ஞானமானது அதிகரிக்கும். இசை ஞானம் அற்புதமான முறையிலே விளங்கி புகழோடு விளங்குவார்கள். இப்படிப்பட்ட நந்தியம் பெருமான் சிவாலயங்களிலே எல்லாம் நந்தியம் பெருமானுக்கு முக்கியத்துவம் அளிக்கப்படுகின்றது. குறிப்பாக பிரதோஷ தினத்தன்று நந்தியம் பெருமானுக்கு நடைபெறுகின்ற அந்த அபிஷேகமானது தான் மிக முக்கியமானதாக கருதப்படுகின்றது. இப்படி பல்வேறு வகைகளிலே சிறப்பு பெற்ற நந்தியம் பெருமான் பற்பல ஊர்களிலே பல விதங்களிலே காட்சியளிக்கின்றார். அதிசய கோலங்களிலே காட்சியளிக்கின்றார். அந்த திருக்கோவில்களை பற்றி எல்லாம் தான் இன்றைய ஆன்மீக தகவல்களிலே நாம் பார்க்க இருக்கின்றோம். நந்தியை வணங்க நற்கதி கிடைக்கும், நந்தியை வணங்க நல்லருள் பெருகும், நந்தியை படைத்தது சிவபெருமானே, நந்தியும் சிவனும் வேறல்ல ஒன்றே. நந்தியும் சிவனும் ஒன்று. இந்த நந்தியம் பெருமான் திருக்கடையூர் அருள்மிகு அமிர்தகடேஸ்வரர் ஆலயத்திலே நந்திகேஸ்வரர் பலிபீடத்துக்கு முன்பும் பலிபீடத்திலும் அமர்ந்திருக்கின்றார். பலிபீடத்திலே 4 நந்திகள் 4 திசைகளை பார்த்தவாறு அமர்ந்திருக்கின்றார்கள். இந்த அதிசய காட்சியை நாம் அமிர்தகடேஸ்வரர் ஆலயத்திலே பார்க்கலாம். அதேபோல் வட திருமுல்லை வாயிலிலே அருளுகின்ற சிவன் கோவில் நந்தீஸ்வரர் வாயில் புறத்தை நோக்கி அமர்ந்து காட்சி தருகின்றார். இந்த ஆலயத்திலே வாயிற்புறமாக அமர்ந்து காட்சி தருகின்றார். சிவனுடன் போருக்கு புறப்படுவதாக இந்த கோலத்துக்கு ஐதீகம் சொல்லப்படுகின்றது. அதேபோல் செய்யாறு திருவோத்தூர் சிவன் கோவிலிலே நந்திதேவர் வாயில் புறத்தை நோக்கியே அமர்ந்திருக்கின்றார். அடியார்களை வா வா என்று வரவேற்கும் விதமாக வாயிற்புறத்திலே அமர்ந்திருக்கின்றார். மேட்டூர் ஜலகண்டேஸ்வரர் கோவில் கோபுரத்திலே கலசத்திற்கு பதிலாக நந்தி தேவர்கள் காணப்படுகின்றார்கள். இது மிக மிக விசேஷம். மேட்டூர் சேலத்துக்கு அருகிலே இருக்கின்றது. அதேபோல் மயிலாடுதுறை அருகிலே இருக்கின்ற அம்பர் மாகாளம் கோவிலிலே நந்தி தேவர் மனித உருவிலே காட்சி தருகின்றார் என்பது ஒரு மிக சிறப்பான ஒரு வடிவமாகும். அதேபோல் நாகப்பட்டினம் காயாரோகணர் ஆலயத்திலே இரட்டை நோக்கு நந்தி காட்சி தருகின்றார். நந்தி தனது இடக்கண்ணால் ஈசனையும் வலது கண்ணால் அம்பாளையும் பார்த்தபடி இருப்பதால் இதனை இரட்டை நோக்கு நந்தி என்று சொல்கின்றார்கள். சாதாரணமாக நாம் கண்களால் ஒரு காட்சியைத்தான் பார்க்க முடியும். ஆனால் இங்கு இருக்கின்ற நந்திகேஸ்வரர் ஒரு கண்ணால் சிவனையும் ஒரு கண்ணால் பார்வதி தேவியையும் பார்த்த வண்ணம் இருக்கின்றார். அதேபோல் திருச்சி உய்யக்கொண்டான் மலை மீது இருக்கின்ற உஜ்ஜீவநாதர் கோவிலிலே ஜேட்டாதேவி என்கின்ற அம்பிகையின் கையில் நந்திதேவர் குழந்தை வடிவிலே அமர்ந்த கோலத்தில் காட்சி தருகின்றார். திருவாடுதுறை கோவிலிலே நந்தி பகவான் உயர்ந்த ரிஷபம் படர்ந்த அரசு என்று சிறப்பிக்கப்படுகின்றார். உயர்ந்த கோலத்திலே காட்சி தருகின்றார். அதேபோல் திருநாரையூர் கோவிலிலே நந்திதேவர் இறைவனை பார்க்காமல் கழுத்தை திருப்பிய கோலத்திலே காட்சி தருகின்றார். கன்னியாகுமரி மாவட்டத்திலே திருப்பரப்பு மகாதேவர் கோவிலிலே உருண்டை கல் வடிவிலே நந்திதேவர் காட்சி தருவது விசேஷமான ஒரு காட்சியாகும். அதேபோல் கன்னியாகுமரி மாவட்டத்திலேயே சுசீந்திரம் நந்தி பகவான் வெள்ளை கல்லால் அமைக்கப்பட்டுள்ளதால் வெள்ளை நிறத்திலே அருமையாக காட்சி தருகின்றார் நந்திகேஸ்வரர். அதேபோல் இந்த நந்தியம் பெருமானுடைய முரப்பநாடு அருள்மிகு கைலாசநாதர் திருக்கோவிலிலே
குதிரை முகம் கொண்ட நந்தி தேவரை காணலாம். அதேபோல் தஞ்சாவூரிலே இருக்கின்ற புகழ்பெற்ற பிரகதீஸ்வரர் ஆலயத்திலே நந்தி தேவர் 16 அடி நீளமும் 13 அடி உயரத்திலே பிரம்மாண்டமாக காட்சியளிக்கின்றார். இந்த ஆலயத்திலே நடைபெறுகின்ற பிரதோஷமானது மிக 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 விசேஷம். உலக அளவிலே நிறைய பேர் இந்த பிரதோஷ காட்சியை காண்கின்றார்கள். ஒவ்வொரு பிரதோஷத்தன்றும் இங்கு நடைபெறுகின்ற அபிஷேகங்கள் காணொளி வாயிலாக உலகம் முழுவதும் செல்கின்றது. நிறைய கோடிக்கணக்கான மக்கள் பார்க்கின்ற பிரதோஷம் இங்கு இருக்கின்ற நந்தியம்பெருமானுக்கு நடைபெறுகின்ற பிரதோஷ அபிஷேகம். அதேபோல் திருக்காட்டுப்பள்ளி அருகிலே இருக்கின்ற நேமம் என்கின்ற ஊரிலே உள்ள ஐராவதேஸ்வரர் கோவிலிலே அங்கிருக்கின்ற நந்தி பகவான் சிலை பள்ளத்திலே இருக்கின்றது. அர்த்த மண்டபத்திலே இருந்து நந்தி தேவரை பார்த்தால் அவருடைய தலையை நீட்டி காதுகளை தூக்கி கொண்டு இருப்பது போல அழகாக தெரியும். அதேபோல் வடநாட்டிலே மும்பை மோர்கா மயூரேஸ்வரர் கோவிலிலே விநாயகருக்கு நந்திகேஸ்வரர் வாகனமாக அமர்ந்திருக்கின்றார். இப்படி நந்தீஸ்வரர் பற்பல ரூபங்களிலே பலவிதமாக பல திருக்கோவில்களிலே காட்சியளிக்கின்றார். நந்தியம்பெருமானை வணங்குபவர்களுக்கு வாழ்க்கையிலே நல்ல ஒரு ஞானமும் அவர்களுடைய வாழ்விலே இல்லாமை என்பதே இல்லாமல் போகும். நந்தீஸ்வரரை வணங்க நாம் நந்தீஸ்வரரிடம் நம்முடைய பிரார்த்தனைகளை வைக்க அவர் உடனடியாக சிவபெருமானிடம் நம்முடைய பிரார்த்தனைகளை கொண்டு செல்வார். சிவபெருமானுடைய கருணையினாலே நம்முடைய பிரார்த்தனைகள் நிறைவேறும். ஆகவே நந்தியம்பெருமானை வணங்குபவர்களுக்கு வாழ்க்கையிலே ஏற்றம் என்பது என்றைக்கும் இருக்கும் என்பது உறுதி. ஆகவே ஓம் நந்தீஸ்வராய நமக என சொல்லி நந்தியம்பெருமானை வணங்கி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.